ஸோ நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுக்கு புதுசாக ஒரு டப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு லீக்கேஜ் இருக்குங்கிறதும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் டப்பாவை நான் அந்த சந்துக்குள்ள தான் வைக்க போகிறேன். எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா விளக்க மாதிரி பிஞ்சு வயிறும் பிஞ்சு அப்படின்ட்டாங்க. ஸோ வேற வழி இல்லாமல் அந்த ஃப்ரிட்ஜ் டப்பாவை நம்ம வீடு மாட்டி ஏற்றியாச்சு. ஸோ இன்னொரு தடவை எம்சியில் வச்சு ஒட்டிட்டு ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது லீக்கேஜ் இருக்கு. அடங்கப்பன் தாமரபரணில தலைமுறை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? திருப்பி எம்சியில் வாங்கிட்டு வந்து ஒட்ட வேண்டியதான். மீண்டும் மீண்டுமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட மாடியில் இருக்க இன்னொரு டப் செட்டப்பை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த டப் செட்டப்பில் பிளாக் மாலிஸ், இம்போர்ட்டட் கப்பீஸ், அப்புறம் மிக்சடு கப்பீஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே விட்டு வச்சிருக்கேன். அவ்வளவா கவனிக்கிறதுல ஆனால் குட்டி பெருகிக்கிட்டே இருக்கு. பயல்க யாரும் அவ்வளவா கண்ணுக்கு தரல. இப்போ பாருங்க ஃபுட்டு போட்டோன்னு எப்படி மேலே வர்றாங்கன்னு. ஸோ இதில் இருக்க மாலிஸ் கப்பீஸை சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன். மக்களே இருக்கா அது வேணும்னா சொல்லுங்க. இஷ்டம் இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. மாலிஸ் 30, கப்பீஸும் 30. ஸோ மிக்சடு கப்பி மாதிரி இருக்காது. நல்ல வெரைட்டி, நல்ல கலர் இருக்கும். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, பண்ணி தருவோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ண மாட்டோமா இதை? யாருக்காவது வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மக்களே. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லுவேன். ஸோ ஸ்டே டியூன்.